புதிய தலைமை தேர்தல் கமிஷனராக பிரம்மா பதவியேற்றுக் கொண்டார். இந்திய தலைமை தேர்தல் கமிஷனராக இருந்த V.S. சம்பத் 65 வயது பூர்த்தியான நிலையில் வியாழனன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவரைத் தொடர்ந்து மூத்த தேர்தல் கமிஷனராக பதவி வகித்து வந்த H.S. பிரம்மாவை புதிய தலைமை தேர்தல் கமிஷனராக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நியமித்தார். இதன்படி நாட்டின் 19வது தலைமை தேர்தல் கமிஷனராக வெள்ளியன்று டில்லியில் உள்ள தேர்தல் கமிஷன் அலுவலகத்தில் பிரம்மா பொறுப்பேற்றுக் கொண்டார். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பிரம்மா 1975ஆம் ஆண்டு ஆந்திராவிலிருந்து IAS அதிகாரியாக தேர்வு பெற்றார். வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து தலைமை தேர்தல் கமிஷனராகும் 2வது நபர் என்ற பெருமையை பிரம்மா பெறுகிறார். இதற்கு முன் மேகாலயா மாநிலத்தைச் சேர்ந்த JM லிங்டோ தலைமை தேர்தல் கமிஷனர் பதவியை வகித்துள்ளார். 2010ஆம் ஆண்டில் தேர்தல் கமிஷனராக நியமிக்கப்படுவதற்கு முன் மத்திய மின்சார அமைச்சக செயலாளராக பிரம்மா பதவி வகித்தார். 64 வயது நிரம்பிய பிரம்மா வெறும் 3 மாதங்கள் மட்டுமே, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி வரைதான் தலைமை தேர்தல் கமிஷனராக இருப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தலைமை தேர்தல் கமிஷனரின் ஓய்வு வயது 65 என்பது குறிப்பிடத்தக்கது.